ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நீட் மார்க் டெஸ்ட் பயாலஜி மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்து எடுக்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம். நம்ம இப்போ நேற்று மாதிரியே ஒரு சில கேள்விகள் பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் கேள்வித்தாள். உங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரிப்பேர் பண்ண ஒரு கேள்வித்தாள் தான் எடுத்திருக்கேன். ஸோ 101 கீழ் காண்பானவற்றுள் எது சரியான கூற்று? இந்த சரியான கூற்று தவறான கூற்றை நீங்கள் முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். எது சரியான கூற்று? டெரிட்டோஃபைட்டுகளின் கெமிட்டோஃபைட்டுகள் புரோட்டோனீமா மற்றும் இலை போன்ற அமைப்பு கொண்டவை. டெரிட்டோஃபைட்டுகளின் கெமிட்டோஃபைட்டுகள் புரோட்டோனீமா மற்றும் இலை போன்ற அமைப்பு கொண்டவை. ஜிம்னோஸ்பெர்ம்களில் பெண் கெமிட்டோஃபைட் தனித்து வாழ்பவை. ஜிம்னோஸ்பெர்ம்களில் பெண் கெமிட்டோஃபைட் தனித்து வாழ்பவை. டெரிட்டோஃபைட்டுகளில் ஆந்த்ரிடியோஃபோர் மற்றும் ஆர்கினோஃபோர் காணப்படுகிறது. ஓகே, அடுத்தது டெரிட்டோஃபைட்டுகளில் விதை உருவாதல் துவங்குகிறது. டெரிட்டோஃபைட்டுகள் விதை உருவாதல் இது எது சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. சியா, டெரிட்டோஃபைட்டுகளில் ஆந்திரோடியோஃபோர் மற்றும் ஆர்கினோயோஃபோர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான கூற்றா? என்னம்மா? சின்னு சொன்னாங்க, ஏன்னு சொன்னாங்க. எது சரியான கூற்று? இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷனா? நல்லா கூர்ந்து கவனிங்க, எல்லாருமே கூர்ந்து கவனிங்க. 101வது கேள்வி. ஸோ டி த ரைட் ஆன்சர். டெரிட்டோஃபைட்டுகளில் விதை உருவாதல் துவங்குகிறது என்பதுதான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்தது 102 போகலாம். 102 கொஞ்சம் பெருசு பண்ணணுமா? சே, 102 நானே படிக்கிறேன். இது கொஞ்சம் சிறுசாக இருக்கிறனால நானே படிக்கிறேன். ரேடோஃபைட்டாக்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? ரேடோஃபைட்டாக்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? ரேடோஃபைட்டாக்கள் பெரும்பாலும் மிக ஆழமான பகுதிகளில் வாழ்கின்றன. இதன் குளோரோஃபில் ஒளியின் சிவப்பு அலை நீளத்தை மட்டும் ஈர்க்கின்றன. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேடோஃபைட்டாக்கள் பெரும்பாலும் மிக ஆழமான பகுதிகள் வாழ்கின்றன. இதன் குளோரோஃபில் ஒளியின் சிவப்பு அலை நீளத்தை மட்டும் இருக்கின்றன. அடுத்து, குளோரோஃபில் மூலம் உறிஞ்சப்பட்ட ஒளியின் அலைநீளமானது இருங்க ஒரு நிமிஷம், இது என்ன பண்ணுறது? குளோரோஃபில் மூலம் உறிஞ்சப்பட்ட ஒளியின் அலைநீளமானது ஃபைகோஎரித்ரின் வழியே கடத்தப்படுகிறது. அடுத்து, ரேடோஃபைட்டாவின் சிவப்பு நிறமியானது எல்லா ஒளி அலையையும் ஈர்க்கிறது. மிக ஆழமான நீரில் ஒளியானது நீலப்பச்சை அலை நீளத்தில் ஊடுருவுகிறது. இவை ஃபைகோஎரித்ரினால் உறிஞ்சப்படுகிறது. அப்படி கேட்குறேன். இது கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ரேடோஃபைட்டாக்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? மறுபடியும் இந்த ஆப்ஷன் படிக்கிறேன். ரேடோஃபைட்டாக்கள் பெரும்பாலும் மிக ஆழமான பகுதிகள் வாழ்கின்றன. இதன் குளோரோஃபில் ஒளியின் சிவப்பு அலை நீளத்தை மட்டும் ஈர்க்கின்றன. குளோரோஃபில் மூலம் உறிஞ்சப்பட்ட ஒளியின் அலைநீளமானது ஃபைகோஎரித்ரின் வழியே கடத்தப்படுகிறது. ரேடோஃபைட்டாவின் சிவப்பு நிறமியானது எல்லா ஒளி அலையையும் இருக்கிறது. மிக ஆழமான நீர் ஒளியானது நீலப்பச்சை அலை நீளத்தில் ஊடுருவுகிறது. இவை ஃபைகோஎரித்ரினால் உறிஞ்சப்படுகிறது. என்ன ஆன்சராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு சரியான விடை பி. குளோரோஃபில் மூலம் உறிஞ்சப்பட்ட ஒளியின் அலைநீளமானது ஃபைகோஎரித்ரின் வழியே கடத்தப்படுகிறது. அதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம்.
103. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை அறிக. கீழ்கண்டவற்றுள் இங்கே தவறான கூற்றை அறிக. ஜிம்னோஸ்பெர்ம்கள் மற்றும் ஒருவித்திலை தாவரங்களில் இரட்டை கருவுறுதல் சிறப்பு பண்பாக கருதப்படுகிறது. ஜிம்னோஸ்பெர்ம்கள் மற்றும் ஒருவித்திலை தாவரங்களில் இரட்டை கருவுறுதல் சிறப்பு பண்பாக கருதப்படுகிறது. ஜிம்னோஸ்பெர்ம்களில் செக்கோயா மிக உயரமான சிற்றினமாகும். ஜிம்னோஸ்பெர்ம்களில் செக்கோயா மிக உயரமான சிற்றினமாகும். பெயோப்சி பாசிகளில் குளோரோஃபில் A,C, கரோட்டினாய்டுகள் மற்றும் சாந்தோஃபில்கள் காணப்படுகிறது. மசையின் கெமிட்டோஃபைட்டானது புரோட்டீனிமா மற்றும் இலை போன்ற அமைப்பு என இரு நிலைகளை கொண்டது. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் மசையின் கெமிட்டோஃபைட்டான நல்லா கொஞ்சம் ஊர்ந்து கவனிங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி சார். பயோப்சி பாசிகள் குளோரோஃபில் A,C அதா. பட் சரியான விடை வந்து ஏ. ஜிம்னோஸ்பெர்ம்கள் மற்றும் ஒருவித்திலை தாவரங்களில் இரட்டை கருவுறுதல் சிறப்பு பண்பாக கருதப்படுகிறது. 103A. ஓகே, பரவாயில்ல. அடுத்த 104 பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக இதில் வந்து கீழ்கள் தவறான கூற்றை அறிக. நீங்கள் அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தவறான கூற்று ஜிம்னோஸ்பெர்ம்கள் மற்றும் ஒருவித்திலை தாவரங்கள் இரட்டை கருவுறுதல் சிறப்பு பண்பாக கருதப்படுகிறது என்பது தவறான விடை. அதான் தவறு சரிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, காண்பனவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. ஹெட்டிரோசிஸ்ட் நுனி இடைப்பகுதியில் நுனி அல்லது அது ஆன அல்லது இடைப்பகுதியில் காணப்படும். ஹெட்டிரோசிஸ்ட் நுனி அல்லது இடைப்பகுதியில் காணப்படும். நுனிகளில் உள்ள ஹெட்ரோசிஸ்ட் இடையில் உள்ளவைகளை விட அதிக அளவில் N2 நிலைப்படுத்துகின்றன. எட்டிரோசிஸ்ட் பாலிலா இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் ஒரு அமைப்பு. எட்டிரோசிஸ்ட் உடல் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் ஒரு அமைப்பு. இதில் ஏ கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, என்னோட இது முதல்ல அந்த லாஜிக் புரிஞ்சுக்கலாம். ஏ கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஏன்? ஆப்ஷன்ல நுனியில் உள்ள ஹெட்ரோசிஸ்ட் இடையில் உள்ளவைகளை விட அதனால பி வந்ததுனால ஏ கண்டிப்பாக இருக்காது. அதுக்காக பி கரெக்டுன்னு என்ன சொல்ல தெரியல. பட் ஏ இருக்காது என்பது என்னால் சொல்ல முடியும். நல்லா பார்த்து சொல்லணும். ஏ இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா ஏ இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியான விடை டி. எட்டிரோசிஸ்ட் உடல் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் ஒரு அமைப்பு. சரியா? எனவே ஒரு நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேனான்னு, விடை கரெக்டாக எழுதியிருக்கேனான்னு பார்க்குறேன். 104 தானே? டி கரெக்டு தான். இப்போ நான் 104 கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். சரியா? ஏன்னா நானே அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன். நான் எழுதும்போது தப்பாக எழுதிட்டேனோன்னு. ஏன்னா சொல்லிவே கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் தப்பாக சொல்லி கொடுத்துருக்கூடாது. அடுத்தது, பின் வருவனவற்றில் எவை செலோஜினெல்லா பற்றிய சரியான கூற்று? பின் வருவனவற்றில் எவை செலோஜினெல்லா பற்றிய சரியான கூற்று? படிங்க உஷா, தெரியுதான்னு பார்க்கலாம். எவை செலஜினெல்லா பற்றிய சரியான கூற்று? ஹெட்டிரோஸ்போரி காணப்படும். வேர்களில் புரோட்டோஸ்பில் காணப்படும். மாலிக் அமிலத்தின் வேதி தூண்டலால் ஸ்பெர்ம் செல்கள் ஆர்கிகோனேத்தை அடைகின்றன. ஆண் கேமிட்டோஃபைட்டின் புரோதாலியஸ் செல் 2 ஆகும். பின்வருவற்றில் எவை செலோஜினெல்லா பற்றிய சரியான கூற்று? நல்லா பாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா பாருங்க. படித்ததை ரீகால் பண்ணி சரியான கூற்று தான் அது.
தவறான கூற்று கேட்கல, சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து ஏ, அதாவது எட்ரோஸ்போரி காணப்படும். எட்டிரோஸ்போரி காணப்படும். ஓகே, அடுத்தது 106 பாருங்கள். கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியான பாசியை கண்டறிந்து சரியாக அடையாளப்படுத்துக. ஏ, பி, சி, டி. ஏ வந்து வால்வாக்ஸ், இல்லை என்ன இது, எப்படி கண்டுபிடிக்கிறது என்னது? ஓ, ஏபிசிடி அந்த அது ஓகே. ஏ பாருங்க, ஏ எங்கே வருது? ஏங்கிற ஒரு இது எனக்கு கத்தாழ மாதிரி இருக்குல்ல. சரியான பாசியை பாசி இது கண்டறிந்து சரியாக அடையாளப்படுத்துக. ஏபிசிடின்னு 3 பாசி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து வால்வாக்ஸ், பி வந்து கிளைமட்டோபோனஸ், சி வந்து கேரா, டி வந்து பார்பைரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நல்லா பாருங்கள். அதனுடைய சயின்டிஃபிக் நேம் பொட்டானிக்கல் நேமாட்டு இருக்குது இதெல்லாம். அப்புறம் இல்லை ஏ வந்து பியூக்ஸ், பி வந்து பெருசு பண்ணலாம். ஏ வந்து பியூக்ஸ், பி வந்து பூலிசை பாலிசைய இல்லை பூலிசை போனிப்பா, பார்பைரா, டிக்டி யோட்டா. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சின்னு சொல்கிறாரு. எந்த கேள்வின்னு பார்த்துடலாம். 106வது கேள்வி ஆப்ஷன் சியா. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த ஆப்ஷனை பாருங்கள். எல்லோரும் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பாருங்கள். பார்த்தா ஆப்ஷன் சி அல்லது ஆப்ஷன் பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுதா? ஏன்னா ஏ பார்த்தீங்கன்னா பியூக்கஸ்ன்னு ஒரே வந்திருக்குது ஏல, சியில் பார்ப்பைரா வந்திருக்கு. அதனால் பிசிக்குள்ளே நடுவால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு ஒரு கெஸ்டிமேட்டு தான், ஒரு கெஸ் பண்ணலாம். அவர் சின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சரியான விடை என்னவென்றால் பி. பி வந்து சரியான விடை. சரியா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது ஆப்ஷனை பார்த்து ஒரு 2 நீங்கள் நீக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சரியான விடை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 100 மேலே இருக்கிறத பார்த்துடலாம், அப்புறம் கீழே போய்க்கலாம். சரி, 108. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காணப்படும் பாகங்களில் சரியாக குறிப்பிடப்பட்ட பிளாய்டி தன்மைகளை கண்டறிக. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காணப்படும் பாகங்களில் சரியாக குறிப்பிடப்பட்ட பிளாய்டி தன்மைகள் கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்போரோஃபைட், ஆந்த்ரிடியா, ரிசாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஸ்போரோஃபைட். இருங்க, என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காணப்படும் பாகங்கள் சரியாக குறிப்பிடப்பட்ட பிளாய்டி தன்மைகளை கண்டறிக. ஓகே, பிளாய்டி தன்மைகள்னால் இதா? இருங்க, கொஞ்சம் சீரிஸ் பண்ணலாம். பெருசு பண்ணலாம். ஸ்போரோஃபைட், டிப்ளாய்டு, ஆந்த்ரிடியா, ஹாப்ளாய்டு, ரைசாய்டு, ஆப்ளாய்டு, டி. இவை அனைத்தும். இருங்க. ஆப்ஷன் டி சார். டி என்பது சரியான விடை. நிறைய இடங்களில் பார்த்தா அந்த டி இவை அனைத்தும் கொடுக்கும்போது சரியாக வர்ற மாதிரி தோணுது. அதையே கண்ணு மூட்டு போட்ட வேண்டாம், பட் தோணுது அப்படி. 107 பார்க்கலாம். கீழ்கண்ட படத்தில் ஏ மற்றும் பி எவற்றை குறிப்பிடுகிறது? ஏ மற்றும் பி எவற்றை குறிப்பிடுகிறது? இருங்க, ஏ மேலே இருக்குது கிளைகள்,
பி வந்து கீழே இருக்கிற கிளைகள் இருக்குது. ஏ வந்து கேமிட்டோஃபைட் கிளை, பி வந்து ஸ்போரோஃபைட் கிளை, ஆந்திரிடியல் கிளை, ஆர்கினோயல் கிளை, ஆர்கிகோனியல் கிளை, ஆர்கிகோனியல் கிளை, ஆந்திரிடியல் கிளை, ஸ்போரோஃபைட் கிளை, கேமிட்டோஃபைட் கிளை. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறார் 107. நல்லா பாருங்கள், நல்லா பார்த்து படி பண்ணுங்க. பி சார். பியா பார்க்கலாமா? 107. இருங்க, என்ன கேள்வி? 107. 107 சரியான விடை பி. ஆமாம், பி தான் கொடுத்துருக்காங்க. பி வந்து என்ன? ஆந்திரிடியல் கிளை, ஆர்கிகோனியல் கிளை. அதாவது மேலே இருக்கிறது ஆந்திரிடியல், கீழே இருக்கிறது ஆந்திரிடியல், ஸ்போரோஃபைட் ஆந்திரிடியல் கிளை. ஓகே, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி என்பது சரியான விடை. அடுத்து 109. படங்களை ஆராய்ந்து ஏ, பி, சி மற்றும் டி சரியான தாவரத்தை கண்டறிக. ஏ வந்து என்ன தாவரம், பி வந்து என்ன தாவரம், சி வந்து என்ன தாவரம், சி வந்து என்ன தாவரம், டி வந்து என்ன தாவரம். ரொம்ப சிரிச்சு பண்ணால் தான் எல்லாம் பார்க்க முடியுமோ? சரி, இப்படியே பார்த்துடலாம். ஸோ ஏபிசிடி மறுபடி காமிக்கிறேன். ஏ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஏ தண்டு, இலை, வேர்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ரைசோம், கிளைகள், கணுவிடை பகுதி, கணு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து புஷ் மாதிரி இருக்குது, இது ஏதோ வேறு மாதிரி இருக்குது. ஏ வந்து ஈக்கு சிட்டம், செலாஜி நெல்லா, பெரணிகள், சால்வீனியா. செலாஜி நெல்லா, ஈக்கு சிட்டம், பெரணிகள், சால்வீனியா. பெரணிகள், சால்வீனியா, ஈக்கு சிட்டம், செலாஜி. இது சால்வீனியா, ஈக்கு சிட்டம், பெரணிகள், செலாஜிலா. பி சார். பியா. இது என்ன கேள்வி? நம்பர் 109. 109. நல்லா பாருங்கள், பி கிடையாது, அதனால தான் நல்லா பாருங்கன்னு சொல்கிறேன். சார் படம் ஒரு வாட்டி ஆப்ஷன் ஏ சார். இதில் ஒரு படம் கண்டுபிடிச்சா கூட போதும். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், 3வது படம் இப்படி, 4வது படம் இப்படி, ஏதோ ஒரு படம். சார் ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. டி ஃபார் டாங்கியா? அதா இல்ல சார், செகண்ட் ஆப்ஷன். பி ஃபார் பாம்பேவா? ஓகே. 109வது கேள்வி ஆன்சர் வந்து டி. டி ஃபார் டாங்கி தான். சால்வீனியா, ஈக்கூசிட்டம், பெரணிகள், செலாஜிலா. நீங்கள் ஏதோ ஒரு படம் நான் கண்டுபிடிச்சா கூட இதில் கண்டுபிடிக்கலாம். ஒரு படம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஏன் உங்களுக்கு சரியாக நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் படங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாது நீங்கள். ஓகே, அடுத்தது 110. படத்தில் ஏபிசியை கண்டறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏ பாருங்கள், ஏ, பி, சி. ஏ வந்து சைகஸ், ஜிங்கோ, ஃபைனஸ். சைகஸ், ஃபைனஸ், ஜிங்கோ. ஜிங்கோ, சைகஸ், ஃபைனஸ். ஃபைனஸ், சைகஸ், ஜிங்கோ. ஸோ மறுபடி காமிக்கிறேன், 3 இருக்குது. இது ஏதோ ஒன்று கண்டுபிடிங்க. எது ஏதோ ஜிங்கோ, கிங்கோ ஏதோ கண்டுபிடிச்சிங்கன்னா சைகஸ் வந்து ஏ. ஏ சார். ஏ வந்து சைகஸா? அப்போ ஏ சைகஸ் உள்ளது என்ன இருக்குது? சைகஸ் ஏ உள்ளது 2, ஏ அண்ட் பி இருக்குது. அப்போது என்னது 110வது கேள்வியா? ஆமாம், 110வது கேள்வி. 110. அப்போ ஏ அண்ட் பியில் எது கரெக்டாக இருக்குன்னு. அப்போ அடுத்தது சரி, இப்போ சிடி அவுட்டுன்னு வச்சுக்கலாம். ஏ அண்ட் பி தான் கரெக்டு. அப்புறம் இந்த ஜிங்கோ அல்லது ஃபைனஸ் எதுன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ சரியான விடை பி.
சைகஸ் ஃபைனஸ் ஜிங்கோ. நல்லா பாருங்கள், சைகஸ் ஃபைனஸ் ஜிங்கோ. ஜிங்கோங்கிறது அந்த சாதாரண செடி மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, பரவாயில்ல. 113 அப்படியே நேராக அப்படி இப்படியே பார்த்துடலாம். கூற்று காரணம். கிளைமடோமோனஸ் என்பது டெட்ரோபோலன் பரிணாமத்தின் வழியை சார்ந்தது. கிளாமைடோமோனஸ் என்பது டெட்ரோபோலன் பரிமாணத்தின் வழியை சார்ந்தது. காரணம், கிளாமடோமோனஸ் நகரும் திணறற்றது. காரணம் தவறு சார். ஓ இல்லை, இது யாருங்க ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது பார். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு ஏ. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை என்றால் பி. கூற்று சரி மற்றும் காரணம் தவறு சி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு டி. இப்போ நீங்கள் என்ன சின்னு சொல்கிறீங்களா? எஸ் சார். 113 சி என்பது சரியான விடை. அதாவது சரியான விடை என்னென்னா, கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது கிளைமடோமோனஸ் என்பது டெட்ராபோலன் பரிணாமத்தின் வழியை சார்ந்தது என்பது சரி, கிளைமடோமோனஸ் நகரும் திணறற்றது என்பது தவறு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நீல பசும் பாசிகளின் செல் சுவர் மியூகோ பெப்டைடுகளால் ஆனது. நீல பசும் பாசிகளின் செல் சுவர் மியூகோ பெப்டைடுகளால் ஆனது. இது கூற்று. நீல பசும் பாசிகளில் உள்ள செல் பிரிதல் எமைட்டாட்டிஸ் வகையை சார்ந்தது. எது சரி எது தவறுன்னு பார்க்கலாம். பி சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்றும் சரி, காரணமும் கரெக்டு. ஆனால் அந்த காரணம் இது சரியான விளக்கம் கொடுப்பதில்லை கூற்றுக்கு. அதுதான் ஆன்சர். அடுத்த 115. இன்டர்ஃபெரான் எந்த நோய் காரணியின் தாக்கத்தை இது வேற. ஓகே, வேற இது பார்க்கலாம். இன்டர்ஃபெரான் எந்த நோய் காரணியின் தாக்கத்தை குறைக்கிறது? இன்டர்ஃபெரான் எந்த நோய் காரணியின் தாக்கத்தை குறைக்கிறது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பி வைரஸ்கள். கரெக்டான விடை. 115 பி வைரஸ்கள். ஓகே. பாக்டீரியோபேஜ் வைரஸ் எதனால் ஆனது? கார்பன் மற்றும் நைட்ரஜன், டிஎன்ஏ, நியூக்ளியோ புரதம் மட்டும். பாக்டீரியோபேஜ் வைரஸ் எதனால் ஆனது? சி சார். நியூக்ளியோ புரதம் என்பது சரியான விடை. நியூக்ளிக் அமிலம் ப்ளஸ் புரதம் சரியான விடை சி. வெரி குட். 2-3 ஆன்சர் நம்ம கட்டப்பட்டோம். வாழ்த்துக்கள். அடுத்தது 111 பாருங்கள், இல்லை 117 பார்த்துடலாம். சேட்டலைட் வைரஸ் ஒரு டேஷ் ஆகும். தன்னிச்சையான வைரஸ், செயல்படும் வைரஸுடன் இணைந்தது. ஏ மற்றும் பி இவை எதுவும் இல்லை. என்ன ஆன்சராக இருக்கும்? பி. சேட்டலைட் வைரஸ் ஒரு டேஷ். சேட்டலைட் வைரஸ் ஒரு செயல்படும் வைரஸுடன் இணைந்தது ஆகும். 117 பி சரியான விடை. ஆமாம், சேட்டலைட் என்னாவே ஒரு அதுக்குண்டான ஒரு பேரண்ட் இருக்கும், அதை சுற்றி தான் சேட்டலைட் வரும் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அப்போ செயல்படும் வைரஸுடன் இணைந்தது. ஓகே. அடுத்தது 118. ஹெட்டிரோசிட்டுகள் பின்வரும் எந்த ஒன்றில் காணப்படுகிறது? ஹெட்ரோசிட்டுகள் பின்வரும் எந்த ஒன்றில் காணப்படுகிறது? வைரஸ், பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா.
எட்டிரோசிஸ்டுகள் பின்வரும் எந்த ஒன்றில் காணப்படுகிறது? சி சார். சி சயனோபாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. சி என்பது சரியான விடை. வெரி குட். 119 கண்டவற்றில் எந்த ஒன்று செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணியாகும்? எந்த ஒன்று செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணியாகும்? பாக்டீரியா, வைரஸ், ஸ்லைம் மோல்டு, கோழைப்பூஞ்சனம், நீல பசும்பாசி. கண்டவற்றில் எந்த ஒன்று செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணியாகும்? பாக்டீரியா, வைரஸ், ஸ்லைம் மோல்டு, கோழைப்பூஞ்சனம், நீல பசும்பாசி. செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணியாகும். இதுக்கு சரியான விடை வைரஸ். பி வைரஸ். அடுத்து 111 பார்க்கலாம். இங்கே கூற்று காரணம் இருக்குது. அந்த ஏபிசிடி சொல்லணும். டெரிட்டோஃபைட்டின் வாழ்க்கை சுழற்சியில் ஸ்போரோஃபைட் ஓங்கு தன்மை கொண்டது. டெரிட்டோஃபைட்டின் வாழ்க்கை சுழற்சியில் ஸ்போரோஃபைட் ஓங்கு தன்மை கொண்டது. டெரிட்டோஃபைட்டாவில் உள்ள கேமிட்டோஃபைட் தனியாக வளர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. அது கூற்று சரின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். சி சார். சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி என்பது என்ன? கூற்று சரி மற்றும் காரணம் தவறா? அதான் 111. இல்லை, சி இல்லை. அப்போ வேற ஏதாவது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அதுதான் கரெக்ட். ஏ 111 ஏ கரெக்ட். அது 112 குட்டி பண்ணிடலாம். ஜிம்னோஸ்பெர்ம்களில் உள்ள ஆண் மற்றும் பெண் கேமிட்டோஃபைட்டுகள் தனித்து வாழும் தன்மையற்றது. ஜிம்னோஸ்பெர்ம்களில் உள்ள ஆண் மற்றும் பெண் கேமிட்டோஃபைட்டுகள் தனித்து வாழும் தன்மை அற்றது. இவற்றின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு ஸ்போரோஃபைட்டையே சார்ந்துள்ளது. டி சார். டி சார். டியா 112 டியா. டி வந்து கரெக்டுன்னு சொல்லலை. நான் சரியான விடை இல்லை. வேற யாரும் கண்டுபிடிங்க. டி இல்லைன்னா வேறு என்ன இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் டி இல்லை என்றால் நமக்கு ஆன்சர் தெரியாத போது டி வந்து இல்லைன்னா கண்டிப்பாக ஏவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். 112 ஏ. 112 ஏ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஏன்னா இதில் கொடுத்த அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் வச்சு சொல்கிறேன். ஜிம்னோஸ்பெர்ம்களில் உள்ள ஆண் மற்றும் பெண் கேமிட்டோஃபைட்டுகள் தனித்து வாழும் தன்மையற்றது. இவற்றின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு ஸ்பேரோஃபைட்டையே சார்ந்துள்ளது. அது அந்த அந்த லாங்குவேஜ் பார்த்து நான் ஒரு கெஸ் பண்ணுறேன். இந்த கெஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு வழுக்கு சர்க்கிள் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஒரு ஜட்ஜ்மெண்டல் கெஸ். திஸ் இஸ் வாட் வி கால் எஸ் அ கேல்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்க அப்படியே கண்ணமூட்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கலாமா? ஹலோ. ஓகே சார். நீங்கள் உங்கள் வீட்டில் லைட் எரியுது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போய்க்கிறீங்க. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அதுக்காக போகாமல் இருக்கீங்களா? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகாமல் இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகாமல் இருக்கீங்களாம்மா? கரண்ட் போயிடுச்சுன்னா அப்போ எப்படி போகிறீங்க? டார்ச் லைட் ஆன் பண்ணி சார். இல்லை டார்ச் லைட்டு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு லைட்டே இல்லைன்னா என்ன எப்படி போகிறீங்க? கவனமாக நிறுத்தி நிதானமாக இல்லையா, உங்கள் மூளையெல்லாம் செலவு பண்ணி இந்த இடத்துல என்ன இருந்தது, மூட்டை இருந்ததா இல்லை சேர் இருந்ததா அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணி போகிறீங்களா இல்லையா? கீழே கண்ணாடி டம்ளர் வச்சுருக்கா இல்லையான்னு நல்லா இவ்வளோ யோசனை போகிறோம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இருட்டு ரூமில் போகும்போது எப்படி போவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு இருட்டு ரூமில் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருப்போம்.
நம்ம கை, கால், மூஞ்சி, ஐ மீன் பிரெயின், கண், காது எல்லாமே ரொம்ப அது ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இருட்டில். நீங்கள் வேணால் பாருங்கள், இது நான் சொன்னதுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெளிச்சத்தில் நமக்கு இது எதுவுமே எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா வெளிச்சம் இருக்குது, எல்லாம் டக் டக்குன்னு போயிடுறோம். ஆனால் இருட்டு ஆயிடுச்சுன்னா, அதாவது அந்த கரண்ட் எல்லாம் இருட்டு இடத்துல நம்ம மூளை ரொம்ப வேலை செய்யும். கண்ணுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், ஆனால் காது ரொம்ப நல்லா வேலை செய்யும். கால் அப்படியே ஒவ்வொரு இன்ச்சாக எடுத்து வைக்கும், கையும் வேலை செய்யும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இருட்டு ரூமில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆறுமுகமாயிருவீங்க. அலர்ட் ஆறுமுகம்னு ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும். அந்த அலர்ட் ஆறுமுகம் ஆயிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, அலர்ட் ஆறுமுகம்னு எதோ பார்த்துருக்கீங்களா ஏதோ படத்தில்? மேபி பழைய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேல் வருவர் அலர்ட் ஆறுமுகம் அப்படின்னு. ஓகே, அடுத்தது 120. உதவி வைரஸ், ஹெல்பர் வைரஸ் என்று அழைக்கப்படுவது எது? உதவி வைரஸ் என்று அழைக்கப்படுவது எது? முழுமையான பேஜ் வைரஸ், குறைபாடுள்ள ஒரு பேஜ் வைரஸுக்கு மற்றொரு குறைபாடுள்ள பேஜ் வைரஸ் உதவி செய்வது, உள்ளுறை குறைபாடுடைய பேஜ், இவை எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ சார். பி சார். இல்லை, இது அவர் கேட்கல. ஏன் சார் ஆப்ஷன் ஏன்னு சொன்னீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னீங்களா இல்லை சும்மா கெஸ் பண்ணீங்களா? எஸ் பண்ணுங்க சார். இப்போ அது தவறுன்னு சொல்லிட்டேன். வேற என்ன இருக்குன்னு பாருங்க. யாரோ ஒருத்தர் பின்னு சொன்னாங்க. ஏமா பி சொன்னேன்? அது ஒரு வைரஸ் இன்னொரு வைரஸ் ஹெல்ப் பண்ணுது. அங்கி உதவி வரும், இங்கி உதவி வருது. உதவி அப்படி போட்டாருங்க அந்த அம்மா. உஷாஜி வந்து அங்கி உதவி வரும், இங்கி உதவி வருதுன்னு சொல்லிடுச்சு. பார்த்துடலாமா? 120 பி சரியான விடை. 120 பி. பரவாயில்ல, உங்களுடைய அந்த கணிப்பு அங்கேயும் உதவி இங்கேயும் உதவி வருது, ஒரு குறைபாடுள்ள ஒரு பேஜுக்கு இன்னொரு குறைபாடுள்ள பேஜ் உதவியாக இருக்குது, எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு நம்புகிற மாதிரி ஒரு கன்வின்சிங்காக இருக்குது. அதனால் சொல்லிட்டாங்க. 128 பாருங்கள். ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிடுபவை எவை? ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிடுபவை எவை? சைனோபாக்டீரியா, பாக்டீரியா, Yes, sir. ஸ்பைரோகீட்ஸ், ஆக்டினோமைசீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ சைனோபாக்டீரியான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. பார்த்துடலாமா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் சரியான விடை. வெரி குட், வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்து டிஎம்பியின் மரபு பொருள் எது? டிஎம்பியின் மரபு பொருள் எது? ஆர்என்ஏ சார். ஆர்என்ஏவா? 121 பி சரியான விடை. ஆர்என்ஏக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க? ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சார். டிஎன்ஏக்கு டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் அமிலம் சார். டயாக்சி நியூக்ளிக் ஆசிட், இது ரீபோ நியூக்ளிக் ஆசிட். பரவாயில்ல. டிஎம்பிக்கு என்ன? புகையிலை தேமல் வைரஸ் சார். புகையிலை தேமல் வைரஸ் சார். அதாவது டுபாக்கோ மில்டியூ வைரஸா? தேமலுக்கு என்ன எம் வருது? மில்டியூன்னு நினைக்கிறேன். மில்டியூ, MILLDEW. தெரில, நான் தப்பாக இருந்தால் இருப்பேன். நானாக ஒரு கெஸ் பண்ணுறேன். மில்டியூ. மில்டியூ என்பது ஒரு வகையான ஒரு வியாதி. அது தாவரங்களுக்கு வர்ற வியாதி. அதனால் அது இருக்கலாம்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணிக்கோங்க. நிறை மாறும் காற்றில்லா உயிரிகள் என்பது? பார்த்துடலாமா? நிறை மாறும் காற்றில்லா உயிரிகள் என்பது கட்டாய காற்றில்லா உயிரிகள். காற்றில்லா உயிரிகள் காற்றுள்ள சூழல்களை சமாளிப்பவை. காற்று ஜீவிகள் காற்றில்லா சூழல்களை சமாளிப்பவை.
பி அல்லது சி? C, sir. காற்று ஜீவிகள் காற்றில்லா சூழல்களை சமாளிப்பவைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, பார்த்துடலாமா? 129 என்பது சரியான விடை. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்தது 122. ஓரிலை நியூக்ளிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஓரிலை நியூக்ளிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஏ கோலை, என்னமோ 5 × 174, லாம்டா, T4, இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன, எனக்கே என்னன்னு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அது எப்படி படிப்பீங்க? அதை ஆப்ஷன் பியை எப்படி படிப்பீர்கள்? 5 × 5 × 174, அப்படியா? தெரியல எனக்கு. ஓகே, அடுத்தது 123 பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றில் எதன் காரணமாக சிவப்பு அலை ஏற்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எதன் காரணமாக சிவப்பு அலை ஏற்படுகிறது? கேள்வி தப்பாக இருக்க மாட்டேங்குது. கீழே எதன் காரணமாக? ஓகே, டயாட்டம், டைனோஃபசி, சிவப்பு பாசி, நீல பசும்பாசிகள். கீழே எதன் காரணமாக சிவப்பு அலை ஏற்படுகிறதுனா ஆன்சர் வந்து டைனோபைசி, அதனால் தான் ஏற்படுதாமா. ஓகே, அடுத்தது 130 படம். வேதிச் சேர்க்கை உயிரிகள் ஆற்றலை பெறுவது. வேதிச் சேர்க்கை உயிரிகள் ஆற்றலை பெறுவது வெளிப்புற வினைகள், உட்புற வினைகள், உட்புற வெப்ப வினைகள், வெளிப்புற வெப்ப வினைகள். வேதிச் சேர்க்கை உயிரிகள் ஆற்றலை பெறுவது எதனால் நினைக்கிறேன், எதனாலும் போட்டிருக்கோம். அது வெளிப்புற வினைகள், உட்புற வினைகள், உட்புற வெப்ப வினைகள், வெளிப்புற வெப்ப வினைகள். ஸோ இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான இருக்கிறதுனால நானே சொல்கிறேன், வெளிப்புற வினைகள், அதுதான் சரியான விடை. ஓகே, சரி, 124 பார்க்கலாம். கண்டவற்றில் கோழை பூஞ்சனங்கள் எந்த உலகத்தைச் சேர்ந்தவை? கீழ்கண்டவற்றில் கோழை பூஞ்சனங்கள் எந்த? பூஞ்சை, புரோட்டிஸ்டா, முனிரா, தாவர உலகம். கீழ்கண்டவற்றில் கோழை பூஞ்சனங்கள் எந்த உலகத்தைச் சேர்ந்தவை அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. 124 ஆன்சர் இஸ் புரோட்டிஸ்டா என்பது சரியான விடை. அடுத்து 125 பார்க்கலாம். பின்வரும் தாவர தொகுதிகளில் மண் வளத்தை அதிகரிக்க பயன்படுவது எது? பின்வரும் தாவர தொகுதிகளில் மண் வளத்தை அதிகரிக்க பயன்படுவது எது? சிவப்பு பாசி, பூஞ்சை, பாக்டீரியா, பிரயோஃபைட். டி சார். டியா? பிரயோஃபைட்டா? 125 பிரயோஃபைட் என்பது தவறான விடை. வேற என்ன இருக்குன்னு பாருங்க. மண் வளத்தை அதிகரிக்க பாக்டீரியா. ஓகே, அதுதான் தான் சரியான விடை. அடுத்தது 131 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வைரஸ் பற்றிய சரியான கூற்று எது? வைரஸ்கள் தாமே வளர்சிதை மாற்ற செயல்களை கொண்டுள்ளன. அனைத்து வைரஸ்களும் RNA மற்றும் DNA ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளன. வைரஸ்கள் கட்டாய ஒட்டுண்ணி. வைரஸ்களின் நியூக்ளிக் அமிலம் கேப்சிட் என்று அழைக்கப்படுகிறது. எந்த சரியான கூற்று இது? கண்டுபிடிக்கணும்.
இது சரியான கூற்று என்னன்னா வைரஸ்கள் கட்டாய ஒட்டுண்ணி என்பதுதான் சி சரியான சார். கூற்று. அடுத்தது 126 ஆக்டினோமைசீட்டுகள் அல்லது கதிர் வடிவ அல்லது இலை பூஞ்சைகள் எந்த உலகத்தைச் சேர்ந்தது? ஆக்டினோமைசீட்டுகள் அல்லது கதிர் வடிவ இலை பூஞ்சைகள் எந்த உலகத்தைச் சேர்ந்தது? பூஞ்சை உலகம், புரோட்டிஸ்டா உலகம், மோனிரா உலகம், புரோஜினாட். சி சார். ஆமாம், பூஞ்சை உலகம். மோனிரா உலகம் என்பது சரியான விடை. 126 சி கரெக்ட் தான். அடுத்தது 126 ஆச்சா? 127 அடுத்தது பண்ணணும். உரையற்ற கொஞ்சம் மேலே போகலாம். வரமாட்டேங்குது, சரி விடுங்க. உரையற்ற என்னது? உரையற்ற வெற்றிடம். உரையற்ற வெற்றிடம் சாறு வாக்கியோல், உணவு வாக்கியோல், வாயு வாக்கியோல், சுருங்கும் வாக்கியோல். உரையற்ற வெற்றிடம் சாறு வாக்கியோல், உணவு வாக்கியோல், வாயு வாக்கியோல், சுருங்கும் வாக்கியோல். வாயு வாக்கியோல் என்பது சரியான விடை. 127 சி வாயு வாக்கியோல். சரியா? அடுத்தது 132 பார்க்கலாம். வைரஸ்கள் பாக்டீரியாவை தாக்கி அதனுள் பெருக்கம் அடைந்து பின் ஓம்புயிரியை அழித்து வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வைரஸ்கள் பாக்டீரியாவை தாக்கி அதனுள் பெருக்கம் அடைந்து பின் ஓம்பூரியை அழித்து வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லைசோசைம்ஸ், லிப்டோலைட்டிக், லைட்டிக் அல்லது லைசோஜெனிக். இதுக்கு ஆன்சர் சி லைட்டிக் அப்படின்னு அது ஆன்சர். அடுத்தது 133 பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் ரெட்ரோ வைரஸுகள் பற்றிய சரியான கூற்று எது? ரெட்ரோ வைரஸுகள் பற்றிய சரியான கூற்று. ரெட்ரோ வைரஸுகளின் வாழ்க்கை சுழற்சியின் எந்த நிலையிலும் டிஎன்ஏ காணப்படுவதில்லை. ரெட்ரோ வைரஸின் கடத்து ஜீனாக ஆர்என்ஏவை சார்ந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி செயல்படுகிறது. முதிர்ச்சியடைஞ்ச ரெட்ரோ வைரஸின் மரபு பொருள் ஆர்என்ஏ. மனிதனில் புற்றுநோயை ரெட்ரோ வைரஸுகள் உருவாக்குகின்றன. எது தவறான கூற்று? சி சார். சியா? முதிர்ச்சியடைஞ்ச ரெட்ரோ வைரஸின் மரபு பொருள் ஆர்என்ஏ, அது தவறா? 133. 130 சி சரியான விடை கிடையாது. தவறான கூற்று கண்டுபிடிக்கும். ஆன்சர் டி, மனிதனில் புற்றுநோயை ரெட்ரோ வைரஸ்கள் உருவாக்குகின்றன. இதை கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, புற்றுநோய்க்கு இன்னும் கரெக்டான ஒரு ரீசன் கண்டுபிடிக்கலை. அதனால் ரெட்ரோ வைரஸ்னால தான் வருதுன்னு அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ அதை அப்படி வச்சு பார்த்தா அந்த டி தான் தவறான கூற்றுங்கிறதுனால டி தான் ஆன்சர். எனிவே இதெல்லாம் பார்த்துக்குங்க. 136 தசைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3, 2, 4, 5 வைகள். தசைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏ ஆன்சர். 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது எந்த கேள்வி? 134 பார்க்கலாம்.
134 பைக்கோமைசீட்டுகளில் சூஸ்போர்கள் அல்லது எபிலானோஸ்போர்கள் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த ஸ்போர்கள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை தேர்ந்தெடு. அவன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான். பைக்கோமைசீட்டுகளில் சூஸ்போர்கள் அல்லது எபிலானோஸ்போர்கள் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த ஸ்போர்கள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை தேர்ந்தெடு. சூஸ்போர்கள் நகரும் திறன் கொண்டவை மற்றும் எபிலானோஸ்போர் நகரும் திறன் அற்றவை. இந்த ஸ்போர்கள் ஸ்போராஞ்சியத்தினுள் உருவாகின்றன. ஒன்று சரி ஆனால் 2 தவறு, 1 தவறு ஆனால் 2 சரி, 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 தவறு. See the answer. 1 மற்றும் 2 சரிங்கிறது வருது. ஓகே. 137 பார்க்கலாம். தசை நாரின் உட்புறத்தில் டேஸ் காணப்படுகின்றன. நுண் இலைகள், கசை இலைகள், மயோ இலைகள். A&C சரியானவை. நுண்ணிலைகள் மற்றும் மயோ இலைகள். எது சரியானவை? A சார். ஏவா? தசைநான் உட்புறத்தில் எதை காணப்படுகிறதுனா மயோ இலைகள் காணப்படுகிறது. வெறும் சி மட்டும்தான். 137 சி. ஏ பட்டையின் வேறு பெயர்கள் என்ன? ஏ பட்டையின் வேறு பெயர்கள் என்ன? மாறுபட்ட தன்மை உடையவை, ஆன் ஐசோட்ரோபிக் பட்டை, ஐசோட்ரோபிக் பட்டை. அனைத்தும் சரியானவை. ஏ பட்டையின் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டால் மாறுபட்ட தன்மை உடையவை என்று தான் அர்த்தம். ஏத ஆன்சர். 138 ஏ. அடுத்த 139 பார்ப்போம். மெல்லிய நுண்ணிலைகள் டேஸ் பட்டையில் காணப்படுகின்றன. ஏ பட்டை, பி பட்டை, ஐ பட்டை, எஃப் பட்டை. மெல்லிய நுண்ணிலைகள். மெல்லிய நுண்ணிலைகள் ஐ பட்டையில் காணப்படுகிறது. அது ஆன்சர். 135 அட்டவணை 1, அட்டவணை 2. இதெல்லாம் யாரோ ஆளுக பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் என்ன கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்காங்க. டிஜே ஐவோனோஸ்கி 1892, எம்டபிள்யூ பெய்ஜெர்னிக், டபிள்யூஎம் ஸ்டான்லி, டிஓ டயனர். ஒரு பக்கம் இங்கே வைராய்டுகள், முதல் படிக புகையிலை மொசைக் வைரஸ். பார்த்தீங்களா? மொசைக் வைரஸ். மொசைக் வைரஸ். ஓகே. தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவ நச்சு. அந்த டிஎம்பியில் மொசைக் வைரஸுங்கிறது சரியான விடையாக இருக்கும். டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்வி. நான் என்ன மில்டியூன்னு சொன்னேன்னா அது தவறு. புகையிலை மொசைக் வைரஸ் டிஎம்வி. தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவ நச்சு புகையிலை பல்வண்ண வைரஸ். எது சரியான விடை? ஏதோ ஒரு ஆள் என்ன கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். சரி, ஆன்சர் பார்க்காம நம்ம யார் என்ன கண்டுபிடிச்சாங்க என்னம்மா? பிக்கு 3. சரி பார்ப்போம். பிக்கு 3 என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பிக்கு 3 பிக்கு 3 ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ 135வது கேள்வி ஆப்ஷன் சியா என்றால் ஆம், ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். வெரி குட். அடுத்தது கடைசி கேள்வி பார்த்துடலாம். இதய தசையில் ஆக்சிஜன் சேகரிப்பவை எவை? குளோபுலின், மயோகுளோபின். அனைத்தும் தவறு.
இதய தசையில் ஆக்சிஜன் சேகரிப்பவை எவை? குளோபுலின், மயோகுளோபின், மயோகுளோவின், அனைத்தும் தவறு. B sir. அதாவது மயோகுளோபின் அப்படிங்கிறீங்களா? ஆன்சர் வந்து மயோகுளோவின். சி தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. எங்கெங்கெல்லாம் தவறு வருது, எது சரியாக படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நேற்று பார்த்ததில் கரப்பான் பூச்சி பற்றி நிறைய பேருக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம். கரப்பான் பூச்சியே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு நேற்று பார்த்தோம். நிறைய கேள்வி நம்மளால் பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி இந்த இலைகள், இந்த தாவரங்கள் பற்றியும் நமக்கு கொஞ்சம் என்னென்னமோ பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சரியாக பண்ண முடியும். சார் கரப்பான் பூச்சி ரெடியூஸ் சிலபஸா சார்? எதுப்பா? அது தெரிலம்மா எனக்கு. இது ரெடியூஸ் சிலபஸாக இல்லைன்னு தெரில. இது வந்து இந்த ஸ்பீட் இன்ஸ்டியூட் கல்வி எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு கேள்வித்தாள். மேபி ரெடியூஸ் சிலபஸில் இருக்கா இல்லை ஒரிஜினல் சிலபஸில் இருக்கான்னு தெரியல எனக்கு. ரெடியூஸ் சார் சிலபஸில் கொஞ்சம் ரெடியூஸ் சிலபஸ் அது படிக்காதீங்கன்னு சொன்னாங்க சார். அப்படியா? அதான் நீங்கள் அந்த நீட் சிலபஸ்ன்னு ஒன்று இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்கல்ல, நம்ம ஜோதி கூட அனுப்பிச்சிருக்குதே, நம்ம குரூப்லேயே அனுப்பிச்சிருக்கிறோம் நீட் சிலபஸ்ன்னு சொல்லி. அது தமிழில் அனுப்பிச்சோமா தெரில, இங்கிலீஷில் அனுப்பிச்சிருந்தோம். அதுதான் சிலபஸ். நீங்கள் பார்த்துங்க, நீட் சிலபஸ்ன்னு அனுப்பிச்சிருப்பான் தமிழ்லேயுமே. உங்கள் என்கிட்ட இருக்கான்னு தெரியல, இங்கிலீஷில் இருந்தது எனக்கு. நீட் சிலபஸ்ன்னு தனியாக ஒன்று ஏதோ ஒரு நம்ம ஜோதி தான் அனுப்பிச்சிருந்தது. ஜோதிங்கிறவங்க ஒரு டீச்சர், அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்து வேணால் அது இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே அனுப்புகிறேன் தமிழ் இதில். சரியா? அதில் நீட் சிலபஸ், லேட்டஸ்ட் நீட் சிலபஸ் அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. மேபி நீங்கள் அந்த குரூப்பில் நியூ நீட் ஜேஇ 2024 இருந்தீங்கன்னா அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள், நானும் பார்த்து அனுப்புகிறேன். ஓகே, வில் க்ளோஸ் அட் திஸ்.